இயேசுகிட்ட வந்தவர்களில் அடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களைக் கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னைத் தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். அப்ப இவெல்லாம் யாருக்கு எதுக்காக ஆண்டவரை தேடினவன்? இப்ப சிம்பிளா இதை நீங்க அப்பத்துக்காக சாப்பாட்டுக்காக தேடினவங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிட முடியாது. அப்போ ஸ்பிரிச்சுவல் கூட நம்ம போக முடியாது. ஏன்னா அப்பத்துக்காக தேடினவங்க எல்லாரும் தான் தேடினாங்க. ஆனா இவங்களை பத்தி ஆண்டவர் சொல்லும்பொழுது, நீங்கள் அப்பத்துக்காக என்னை தேடுகிறீர்கள். ஒரு உலக பிரகாரமா ஆண்டவரை தேடுறவங்க இருக்கிறாங்க. தேவைகள், வேர்ல்ட்லி நீட்ஸ். இயேசுகிட்ட இப்போ ஆக்சுவலாக இவன் யாருன்னு தெரியுங்களா? இயேசு இப்போ சொல்கிறார்ல அந்த 6ஆம் அதிகாரத்தில், இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் தான் நினைக்கிறேன், ஆரம்பத்தில் 5000 பேருக்கு போஷிச்சிருப்பார். நம்ம இடத்துல வரவங்க எல்லாரையும் வராங்க, அவர்களை பார்த்தாரு, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னார், கொடுத்துட்டாரு. இப்போ இவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த மீட்டிங்க்கு இவன் இயேசுவோடைய ஷெடியூலை இவன் ரெடி பண்ணிட்டான். இவன் என்ன சொல்லிட்டான் வீட்டில் ஒய்ஃப்கிட்ட, நான் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன், சொல்லிட்டான் சாப்பாடுலாம் ஒன்றும் செய்யாத, என்ன பண்ண போகிற? இல்லைங்க அரிசி உல வைக்கலாம். இயேசுநாதர் மீட்டிங் எங்கன்னு பாரு. என்னங்க காலைல போய் மீட்டிங்கும் கேட்ட மாதிரி ஆகிப்போச்சு. முடியும் போது சாப்பாடும் போடுவார், மிச்சம் மீதி இருந்தால் கையில் பார்சலும் கொடுத்துருவார். அவர் அப்படி தானே சொன்னார், மீதமானதை 12 கோடி நிறைய எடுங்கள், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், அன்லிமிட்டெட் மீல்ஸு. அதுவும் என்னவா, நான் வெஜிடேரியன். மீன் அப்பமும் கொடுப்பாரு, மீனும் கொடுப்பாரு. இப்போ இவன் எல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டான், காலையில் எழுந்திரிச்சான், தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டான், இன்றைக்கி இயேசுநாதர் மீட்டிங் எங்கங்க? அவர் இங்கே கல்லியா கிட்ட பேசுகிறார். ரைட்டு கிளம்பி போவோம். எங்கே இருக்குது மீட்டிங் பாரு. காலங்காத்தால இயேசுநாதர் பார்த்தான மறுநாள், எங்கடா வந்தீங்க எல்லாம்? அவருக்கே ஆச்சரியம்னா இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. ஸோ இவன்லாம் எதுக்காக வந்தவன்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இஸ்ரவேல் ஜனங்க பின்பற்றி வந்தாங்கல்ல, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அவனும் இவனும் சாப்பாட்டுக்காக தான் பின்பற்றான். அதே கூட்டம் தான், அதே தேவன் தான், வேர்ஷன் தான் வேற. 2000 வருஷம் கழிச்சு நடக்குது. அதே தேவன் தான் கூட்டு வராரு, அதே தேவன் தான் மன்னா கொடுக்குறாரு. அங்கேயும் இயேசு ஆண்டவர் பார்த்து சொன்னா, இதே மன்னா தானா? இப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்பத்துக்கு பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். ஸ்டார்டிங் மறுநாளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ரைட்டு, ஆண்டவர் அப்பம் கொடுக்குறாரு, மீன் கொடுக்குறாரு, அங்கே அப்பமும் காடையும் வருது, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு, இங்கேயும் அப்பமும் மீன், ரைட்டு லெட்ஸ் கோ அப்படின்னாரு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை எதுக்கு தேடுகிறீர்கள்? சாப்பாட்டு திருப்தி ஆகிறதுக்காக என்னை தேடுகிறீர்கள், நீங்கள் தேவையில்லைங்கிறார் ஆண்டவர். இவனை கொண்டு கர்த்தரால் என்ன செய்ய முடியாது? தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, அவ்வளோதான். இதே கூட்டத்தில் 12 பேர் இருந்தாங்க. அவங்கள பார்த்தா கர்த்தர் சொன்னாரு, தம்மிடத்தில் வந்தவர்களை 12 பேரை தெரிந்து கொண்டு. அப்போ இவனை ஏன் செலக்ட் பண்ணார்? இவன் ஏன் செலக்ட் பண்ணார்னா, இவன் எல்லாத்தையும் விட்டு வந்தவன். இவன் அப்பத்துக்காக வந்தவன் இல்ல, இவன் அப்பத்துக்காக விட்டு வந்தவன் இல்ல, இவன் கர்த்தருக்காக வந்தவன். இப்போ நீங்க எதுக்காக அவரை பின்பற்றுகிறீர்கள்? இப்போ நீங்க கொஞ்சம் அப்படியே ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கோங்க. ஒரு குரூப் இருக்கு. ஒரு குரூப் எப்படிப்பட்ட குரூப் தெரியுமா? நல்ல வசனம் கேட்கும், நல்ல திருப்தியா வசனம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் எங்க வசனம் நடந்தாலும் வசனம் கேட்க போயிடுவாங்க. அப்படியே வசனம்னா ஓகே, நாங்க என்ன தப்பாவா போறோம்? யாரா தப்பா போறோமா? இல்ல, வசனத்துக்கு போறோம், நல்லா கேட்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நல்ல வசனம் கேட்டுட்டு திருப்தியா சாப்பிட்டு சந்தோஷமா பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஆண்டவர் கேட்பாரு. இனி எதுக்கு இப்போ ஃபாலோ பண்ற? அப்பத்துக்கு ஃபாலோ பண்ற. அப்போ அப்போ கேட்கக்கூடாதா? வசனம் கேட்கக்கூடாதா? வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறணும். இந்த அப்பத்தை சாப்பிட்டவன்ல அந்த 12 பேரும் இருக்கிறான். அந்த 12 பேரும் அவருடைய அப்பத்தை சாப்பிட்டவன் தான். ஆனால் அவங்கிட்ட திருப்பி அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு. அதே 12 பேர்ட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு? அப்பத்தை எடுத்து பிட்டு 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்குறாரு. வேலை வந்தது என்று சொல்லி அப்பத்தை பிட்டு கொடுக்குறாரு. அவங்கிட்ட கொடுத்தா அது கம்யூனியன், இவங்கிட்ட கொடுத்தா அது சாப்பாடு. இவன் சாப்பிட்டு திருப்தியாகி போயிடுவான், வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நாளைக்கு வருவான் சாப்பிட. அவன் சாப்பிட்டு போக மாட்டான், கூடவே இருப்பான். வேறு யார் இடத்துல போவோம்? கூடவே இருப்பான். இப்ப கர்த்தருக்கு தேவை அப்பத்தை சாப்பிட்டு திருப்தியாகி போகிற கூட்டம் அல்ல, அவரோடு கூட இருந்து சித்தத்தை செய்கிற கூட்டம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை சபை இருக்குது, எத்தனை டினாமினேஷன், எத்தனை விசுவாசி. இப்போ நீங்களும் இருக்கீங்க, எல்லாரும் இருக்கிறோம், நானும் இருக்கிறேன், எல்லாரும் இருக்கிறோம். அத்தனை பேரும் அவரிடத்துல இருந்து வார்த்தையை வாங்குறோம், சாப்பிட்றோம், ஆத்மால திருப்தி ஆகுது, சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு காலத்துல அப்பத்துக்கு வராத குரூப். எப்போ நான் என்னுடைய கணக்கில் வச்சு நான் சொல்லுவேன், ஒரு காலத்துல வசனத்துக்குன்னு ஒரு சபை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன கூப்பிட்டாலும் வராது. இது வசனத்துக்கு வரவே வராது. நோவா கூப்பிட்டா மாதிரி தான், வரமாட்டாங்க. அற்புத அடையாளம் மட்டும் வருவாங்க, வேற எதுக்கும் வரமாட்டாங்க. இப்போ கொரோனா காலத்துக்கு பிறகு கொஞ்சம் வசனத்து பக்கம் சபைகள் எல்லாம் திரும்பி இருக்குது நல்லா.
நிறைய சபைகள் வசனத்து பக்கம் திரும்பி இருக்கு. ஆனால் இப்படி வர கூட்டத்தில் அடுத்து ஒரு குரூப் இருக்குது. இது என்ன குரூப் தெரியுமா? நல்ல வசனம் கேட்கும், சாப்பிடுவோம், வசனத்தை நல்லா சாப்பிடுவாங்க, போஷிப்பாங்க, அல்லது நல்ல திருப்தியா சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க, நல்ல சாட்சி கொடுப்பாங்க. வாட்ஸ் த ரிசல்ட்? இதனுடைய பலன் என்ன? என்ன பண்ண போறீங்க? இவ்வளோத்தையும் சாப்பிட்டு என்ன பண்ண போறீங்க? அதான் கேள்வி. உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணாட்டி வேலை செய்யாட்டி என்ன ஆயிடுவோம்? ஒபிசிட்டி வந்துடும். எல்லாத்துக்கும் என்ன வந்துடும்? அவ்வளோதான். ஒரு விதமான அந்த ஒபிசிட்டியோட முடிவு என்ன தெரியுமா? மரணம். பவுல் சொல்றாருல்ல, கம்யூனியன் நீங்க சொல்லும் போது அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவர்கள் அப்படின்னு சொன்னோம். உங்களில் சிலர் வியாதி உள்ளரை, ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். இதை பொதுவாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? கம்யூனியனில் கொடுக்கக்கூடியதான ஒரு அது அபாத்திரமா பூசிக்கூடாது, எல்லாம் ஓகே தான் இருக்கு. இப்போ இப்படி எடுத்துக்கொள்ளுங்க, 3.5 வருஷம் யூதாசு ஆண்டவரோட உட்காந்து அப்பம் பிடிச்சிருக்கான் இல்லையா? ஆனால் அவன் புசிக்கும் பொழுது அந்த வசனம் அவனுக்குள் போகவே இல்லை. கர்த்தர் அவனையும் தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொண்டார். அவனையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. 12 பேர்ல அவனும் இருக்கிறான், நல்ல வசனம் கேட்கிறான், கூடவே இருக்கான், இயேசு கூடவே டிராவல், எங்க போனாலும். இன்னும் சொல்ல போனா பயங்கரமான டேலண்டட் ஃபெலோ. எல்லாரும் சொல்றாங்க ஸ்காரியோத் அல்லாத யூதாஸ் காரியோத் 2 பேர் இருக்காங்க. அந்த யூதாஸ் காரியோத்து இருக்கிறதுலேயே பயங்கரமான டேலண்டட் ஃபெலோவான். ஸ்காரியோத்துங்கிறது அப்படி ஒரு முக்கியமான இதுவான். அவன் வந்து அவ்வளோ காரியங்கள் செய்கிறானம்மா. அவனை வசனம் சொல்லுது 3.5 வருஷம் கூட இருந்திருக்கிறான், நல்ல வசனம் கேட்டிருக்கிறான், இயேசு செய்த அற்புதங்களை பார்த்துருக்கிறான். இன்னும் சொல்ல போனா இயேசு அற்புத அடையாளங்களுக்கு அனுப்புறாரு, கூட போய் செஞ்சுட்டு வரான், எல்லாம் இருக்கு, மினிஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. பட் அவனுக்குள்ள கர்த்தருடைய விஷன் இல்லை, தரிசனம் இல்லை. அவனுடைய தரிசனம் வேறையா இருக்கு. நல்லா சாப்பிட்ட குரூப் இது, அழைக்கப்பட்டதுல சாப்பிட்ட குரூப். அப்ப இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு இன்னைக்கு. இவங்க நல்லா வசனம் கேட்பாங்க, எல்லாம் சொல்ல போனா அந்த நேரத்தில் அவங்கள மாதிரி எந்துவான ஆளையே நீங்க பார்க்க முடியாது. சிலருக்குலாம் அந்த வசனம் கேட்கும் போது, அந்த செய்தியை கேட்கும் போது ஒரு எந்து வரும், அல்லது அவங்களுக்குள்ள ஆவியானவர் பேசுவார் உண்மையிலேயே. ஆனால் அதுக்கப்புறம் அது தொடர்ந்து கிரியை செய்தான்றதான் கேள்வி. தொடர்ந்து கிரியை இல்லை, அவங்க எங்க கேட்டாங்களோ அங்கேயே அதை விட்டுட்டு போயிடுவாங்க. இயேசுவோட இரவும் பகலும் 3 நாள் இருந்து வனாந்தரத்தில் அப்பம் புசிச்சவங்க இருக்கிறாங்க, கூடவே இருந்து அப்பம் புசிச்சவங்களும் இருக்கிறாங்க. டிஃபரன்ஸ் இருக்கு 2 பேருக்கும். அந்த டிஃபரன்ஸ்ல கூடவே இருந்து 10 நாள் இருந்து அப்பம் புசிச்சவங்கள்ல ஒருத்தன் காட்டி கொடுக்கிறவனா இருக்கான், ஒருத்தன் மறுதளிக்கிறவனா இருக்கிறான், ஒருத்தன் சிலுவை வரைக்கும் கூட வரவனா இருக்கிறான். எல்லாரும் ஓடி போறவங்க, வஸ்திரத்தை விட்டு நிர்வாணமா ஓடி போறவன் ஒருத்தன் இருக்கான், காட்டி கொடுக்கிறவன் ஒருத்தன் இருக்கான், மறுதளிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான். ஆனா ஒருத்தன் சிலுவை வரைக்கும் வந்து கூடவே நிக்கிறவனும் இருக்கிறான். எல்லாருக்கும் இயேசு ஒரே மாதிரி தான் போஷிச்சார், எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் கொடுத்தாரு. அப்போ இவங்க அத்தனை பேர் மேலே அவருக்கு சித்தம் இருந்துச்சு. கூப்பிட்டவங்க தான் இவங்க எல்லாரும். வஸ்திரத்தை விட்டு ஓடி போனவன் ஒருத்தன், கூடவே இருந்து முதுகுல குத்துனவன் ஒருத்தன், கூடவே இருந்து சமயம் வரும்போது மறுதளிச்சுட்டு ஐயோ எனக்கு தெரியாதுங்க அவரை அப்படின்னு விட்டுட்டு போனவன் ஒருத்தன் என்ன நடந்தாலும் உன் கூடவே வருவேன்னு ஒருத்தன் அந்த சிலுவை வரைக்கும் வந்து நிற்கிறான். அவன் தான் திட்டங்களை பெற்றுக்கொள்கிறான். அப்போ நீங்களும் நானும் இந்த அழைக்கப்பட்ட கூட்டத்தில் அப்பத்தை புசித்து விட்டு போகிறோமா, அல்லது அப்பத்தை வாங்கினாலும் வாங்காவிட்டாலும் கூடவே நிற்கிறோமா? அதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 2வது கூட்டம். இந்த கூட்டத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு கூட்டம். ஆனால் இவங்க எதுக்கு வருவாங்க தெரியுமா? இதில் பெரும்பான்மையானவங்க அப்பத்துக்கு வரவங்க. நான் தான் யோசித்து பார்த்தேன். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் திரள் கூட்டமாகிய ஸ்திரீ புருஷருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். எல்லாரும் அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். கம்யூனியனை வாங்கினா, இது ஒரு கம்யூனியன், இயேசு கொடுக்க வேண்டிய கம்யூனியனுடைய நிழல் இது. அப்போ திராட்சரசம் இயேசு கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? இது என்னுடைய மாம்சமாக இருக்கிறது. அவன் சொன்னா ஒரு துண்டு மாம்சத்தை கொடுத்துட்டான். ஏன்னா தாவீதால அவருக்காக சிலுவையில் அறைய முடியாது, இயேசு அறையணும். அதனுடைய நிழல் அவன் சொல்றான். இறைச்சி துண்டு, அப்பம், ரசம் 3 கொடுக்குறான். ஒரு குரூப் வாங்கிட்டு எங்க போயிருச்சு? வீட்டுக்கு போயிருச்சு. இதான் இன்னைக்கு இருக்கிற கூட்டம். அப்போ வாங்கும், திராட்சரசம் வாங்கும், ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை இருக்குது, வார்த்தை இருக்குது, வாங்குறாங்க, அவருடைய வசனத்தை வாங்குறாங்க. எத்தனை பேர் ஸ்டே வித் த காட்? ஸ்டே வித் த காட்னா தரிசனத்துல இயேசுவோட கூடவேனா அவர் மரிச்சு கூட மரிக்கணும் அப்படின்னா அதான் சொல்லல. வசனம் சொல்லுது அவருடைய தரிசனத்தில் நிலைத்து நிற்கிறவர்கள். இன்னைக்கு வாங்கி புசிச்சு ஒரு இடம் வந்த உடனே வீட்டுக்கு போய் விட்டார்கள். ஒரு குரூப். ஒருத்தன் ஓடிட்டான். பேதுரு சொல்றார், நான் மீன் பிடிக்க போகிறேன். ஏன்? கொடுக்குற வரைக்கும் சாப்பிட்டப்பா, இப்போ கொடுக்க ஆள் இல்லை, லெட்ஸ் கோ. ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டு இவர் பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம். சரி, இவரை வச்சு என்ன பலன் இருக்கு? சம்பாதிக்க முடியும்.
என்ன ரெவென்யூ இருக்கு? ஒரு 30 வெள்ளிக்காசு கிடைக்கும். ரைட், ஓகே விடு. 30 வெள்ளிக்காசு வாங்கணும், காட்டி கொடுத்த பார்த்துக்கலாம். அப்புறம் இயேசுநாதர் அவர் எப்படியோ தப்பிச்சு பாருங்க. இது வரைக்கும் தப்பிச்சிருக்கிறார், தப்பிச்சுப்பாரு. போயிட்டான். ஒரு குரூப் இயேசு வச்சு சம்பாதிக்குது. யாரு? அப்பமும் ரசமும் குடிக்கிற கூட்டம். ஒரு குரூப் இயேசுவை விட்டு ஓடுது. ஒரு குரூப் மறுதளிச்சுட்டு போகுது. ஒரு குரூப் மட்டும் வீட்டுக்கு போகுது. ஒரு குரூப் மட்டும் கூட நிக்குது. அதான் வசனம் சொல்லுது, தரிசனத்தை தாங்கி பிடிக்கிறவர்கள். இவங்க எல்லாம் கூடவே டிராவல் பண்ண. இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்ப 2வது ஒரு கூட்டம் வந்துச்சு. அப்பத்தைக்காக பின்பற்றுகிற கூட்டம். அந்த கூட்டத்திலும் நீங்களாம் இருக்கக்கூடாது. முதல்ல தரிசனம் இல்லாத ஒரு கூட்டம். இவங்க தரிசனத்தோட வந்தாங்க. ஆனா அப்பத்துக்காக வந்தவங்க.